வெல்கம் பேக். இது என்னோட என்ன சமையலோ. இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் செய்கிற ஒரு ஃபேமஸான டிஷ். ஆனால் அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். என்னென்னா சிக்கன் சபுத்தானா கிச்சடி செய்ய போகிறோம். சிக்கன் சபுத்தானா கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: சிறிதாக நறுக்கிய சிக்கன் 100 கிராம், ஊற வச்ச ஜவ்வரிசி 1 கப், வறுத்த வேர்க்கடலை தூள் 1 கப், துருவிய தேங்காய் 1 கப், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், முழு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய உருளைக்கிழங்கு 1, சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் 3, சிறிதாக நறுக்கிய மல்லி இலை அரை கைப்பிடி அளவு, சிறிதாக நறுக்கிய தக்காளி 1, எலுமிச்சம்பழம் 1, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இது வந்து ஒரு சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி அதை வந்து என்ன செய்கிறோன்னா, நம்ம ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, ஜவ்வரிசியோடு சேர்த்து செய்வாங்க. ஆனால் அவங்க வந்து ஜவ்வரிசியோடு சேர்த்து சிக்கனை செய்ய மாட்டாங்க. நம்ம இங்கே செய்கிறது வந்து என்னென்னா, சிக்கனையும் சேர்த்து செய்யும் பொழுது அது சிக்கன் சபுத்தானா கிச்சடி அப்படின்னு பேர் இருக்குது. ஸோ அதை தான் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஜவ்வரிசியை வந்து நான் என்ன பண்ணேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருங்க. அதோட வறுத்த வேர்க்கடலையை கொஞ்சம் அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துலாம். கொஞ்சம் தேங்காய், துருவின தேங்காய், சீரகம், கொஞ்சம் சர்க்கரை, எலுமிச்சம்பழம் நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அப்படியே கிளறி எடுத்துருங்க. ரொம்ப போட்டு குத்திடாதீங்க, ஏன்னா குத்துனீங்கன்னா அந்த ஜவ்வரிசி உடஞ்சிரும். அதனால் ரொம்ப ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நீ எப்போவுமே சமைக்கும்போது ஒரு அன்போடு ஒரு பாசத்தோடு சமைச்சிங்கன்னா அந்த சாப்பாடு எப்போவுமே நல்லா வரும். ஏனோ தானேன்னு சமைச்சிங்கன்னா சாப்பாடு சரியாக வராது. நீ யாருக்கும் சமைச்சு கொடுத்தாலும் அது நல்லாவும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாகணும். சூடாயிருச்சு. இதில் நான் என்ன செய்வேன்னா, கொஞ்சம் நெய் சேர்த்துலாம். அதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சிக்கனை வந்து எலும்பு இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துலாம். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இங்கே வந்து உருளைக்கிழங்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துலாம். இது வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு நல்லா குக்கார வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அந்த உருளைக்கிழங்கு வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த தக்காளி இதில் சேர்த்துலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அங்கே வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசி இந்த வேர்க்கடலாம் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, இது என்ன செய்ய போகிறோம், இதில் அப்படியே சேர்த்துடலாம்.
இது அப்படியே ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப போட்டு பிசைஞ்சிடக்கூடாது, ஏன்னா அந்த ஜவ்வரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும், அந்த ஜவ்வரிசி, அந்த சிக்கனு, போட்ட உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம், ஏன்னா அந்த ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். அதே நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் மல்லி இலையும் இதில் சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுருங்க. இதை வந்து வீட்டில் ஒரு கூட்டு மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா இதை ஒரு மெயின் கோர்ஸ் மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டா இது சூப்பராக இருக்கும். இப்போ என்ன செய்யலாம்னா அந்த மசாலா எல்லாமே என்னென்னா இதோட மேரினேட் ஆகணும் அந்த ஜவ்வரிசியோட. ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய இந்த சிக்கன் சபுத்தானா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் நம்ம ஊர் ஸ்டைலில் என்ன செய்ய போகிறோன்னா தேங்காய் பூவையும் சேர்த்தாச்சு. இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். சிக்கன் சபுத்தானா கிச்சடி செய்முறை. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்ச ஜவ்வரிசி, வேர்க்கடலை, தேங்காய், சீரகம், சர்க்கரை, எலுமிச்சம்பழம், தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பிறகு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு நெய்யோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து சூடானதுக்கு பிறகு சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அந்த சிக்கன் கொஞ்சம் குக்கானதுக்கு பிறகு முழு சீரகம், சிறிதாக நறுக்கிய மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க. அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அந்த உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு பிறகு சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஜவ்வரிசியும் பீனட்டையும் சேர்த்துட்டு கடைசியில் கொஞ்சம் தேவைப்பட்ட உப்பை சேர்த்துக்கோங்க. இறுதியில் இப்போ சூப்பரான சுவையான சிக்கன் சபுத்தானா கிச்சடி தயார். இப்போது நம்மளுடைய இந்த சிக்கன் சபுத்தானா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.